வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்ப்போம். மூச்சு திணறல், மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறோம். அது வீசிங் இருக்கிறதுனால டஸ்ட் அலர்ஜி, சளி ரொம்ப நாள் சளி, கோலை இதெல்லாம் கட்டுறதுனால இழப்பு மாதிரி மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி மூச்சு விடுறது. அதை க்யூர் பண்ணுறதை நம்ம ஒரு சின்ன தலை, ஒரு ரெண்டு தலை, இந்த தலையை வச்சு நம்ம அதை குணப்படுத்த முடியும் அப்படின்ட்டு இது ஒரு டாபிக் இருக்குங்க. ஆடாதோட தலைங்க. இது பேர் ஆடாதோட தலை, மாந்தலை மாதிரி இருக்கும் பாருங்கள். ஏற்கனவே அது ஒரு வீடியோ, அந்த செடியுடைய வீடியோவில் இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். தலை இந்த மாதிரி தான், மாந்தலை மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஒரு குச்சி உடைச்சி வீட்டு முன்னால் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். டெய்லி ஒரு தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வீசிங் இருக்கிறவங்க டெய்லி ஒரு தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னே ஒரு தலையை போட்டு கஷாயம் பண்ணி ஒரு தலை மட்டும் குடித்தா போதுங்க. அந்த வீசிங் உங்களுக்கு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பூரண குணமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வீசிங் உள்ளவங்க, ரொம்ப சளி அதிகமாக இருக்கிறவங்க, ரொம்ப நாளத்து சளி தொந்தரவாக இருக்கிறவங்க இந்த தலையை கஷாயம் போட்டு சாப்பிடுங்க. வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஆடாதோட இலை மாந்தலை மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். செடியை உங்களுக்கு நல்லா தெரியும். வில்லேஜ் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த செடியை நான் வீடியோவில் போகிறேன், பார்த்துங்க. எங்கே பார்த்தாலும் இந்த செடியை ஒரு குச்சி கொண்டு வீட்டு முன்னால் வச்சுங்க. அது நல்லா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சளி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீசிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஆஸ்மா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதை வீட்டு முன்னால் இந்த செடியை வளர்த்துக்குங்க. டெய்லியும் ஒரு தலை, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு தலையை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பின்னால் அதை இறக்கி வச்சு சூடு ஆறின பின்னால் ஒரு டம்ளர் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள பல நாளத்துடைய சளியாக இருந்தாலும் சரி, ஏங்கல், வீசிங் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க இதை எடுத்துட்டிங்கன்னா பூர்ண குணமாகுங்க. சைடு எஃபெக்ட் ஒன்றும் இருக்காதுங்க. இது பேர் ஆடாதோட இலைங்க. இது பேருடைய ஆடாதோட இலைங்க. பாருங்கள் எப்படி இலை இருக்குன்னு பாருங்கள். மாந்தலை மாதிரி இருக்கும். நல்லா குழுன்னு இருக்குங்க. இது கொஞ்சம் லேசான ஒரு கசப்பு தான் இருக்குங்க. இதோட நம்ம என்ன செய்ய போகிறோங்க அப்படின்ட்டா, ஒரு சிறிதளவு ஒரு கல் உப்புங்க, சிறிதளவு விரலை மஞ்சள் அரைச்சதுங்க. மஞ்சள் பொடி போடக்கூடாதுங்க. விரலை மஞ்சளை எடுத்து நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கணுங்க. அது மட்டும் ஒரு கொஞ்சோண்டுங்க. தலை ஒரு 2 தலைங்க, 2 டம்ளர் தண்ணிக்கு 2 தலைங்க. இவ்வளோ தாங்க நம்ம எடுத்துக்க போகிறோங்க. வாங்க இதை 2 கஷாயம் போடுவோம். ரெண்டே தலைங்க, 2 டம்ளருக்கு 2 தலை. தலையில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குங்க. ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா ஒரு தலை போதுங்க. இவ்வளோதாங்க. நல்லா காயணுங்க. பாருங்கள், நல்லா தலை நல்லா வெந்துருச்சுங்க. வெந்துட்ட பின்னால் நம்ம ஒரு கொஞ்சம் உப்புங்க, கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, நல்லா ப்யூராக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க,
கசாயம் இந்த தலையை வச்சு ஆடாதோட தலையை வச்சு நம்ம கசாயம் போட்டாச்சுங்க. இது ஏன் இந்த கசாயம் போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சளி கொஞ்சம் தொந்தரவு இருக்குதுங்க. இந்த சளி தொந்தரவுக்காக வந்து இன்றைக்கி போடுறேன். அதை உங்களுக்கும் வந்து இதை வந்து மேக் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசைங்க. ரொம்ப நாளத்துடைய சளியாக இருந்தாலும் சரி, வீசிங் இருந்தாலும் சரி, ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரே தலை மட்டும் எடுத்துக்கங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு கல்லுப்பு ஒரு சிறிதளவு மட்டும் கல்லுப்பு, விரலி மஞ்சள் தூள் பண்ணது ஒரு கொஞ்சோண்டு, ஒரு டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுங்க. நல்லா கொதிக்க வச்சு நைட் டைமில் இருந்தாலும் சரி, காலையில் டைமாக இருந்தாலும் சரி, 1 டம்ளர் மட்டும் குடிச்சிட்டே வாங்க. கூடிய விரைவில் குணமாகும். வீசிங் வந்து குறையும், மூச்சு திணறல் குறையும். இதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள். கசாயம் போட்டுக்கிறேங்க. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சளி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கசாயம் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கசாயம் போட்டு இந்த சளியிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். வாங்க இந்த டீ கொஞ்சம் சாப்பிடுவோம். கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. ஒரு 10 வயசுலேருந்து அதுக்கு மேலே 100 வயசு உள்ளவங்களுக்கு இது கொடுங்க, தப்பு கிடையாது. 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 100 வயசு வரைக்குறங்க, மூச்சு வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, இழப்பு வருது, ரொம்ப தொலைவு நடந்து போனால் இழப்பு வருது அப்படின்னா, நமக்கு நுரையீரலில் வந்து சளி அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மூச்சு திணறல் வீசிங்லாம் வர்றது. கடைசியில் ரொம்ப முத்தி ஒன்றுமே முடியலன்னா ஆஸ்மான்ற ஸ்டேஜுக்கு வருது. கொஞ்சம் நார்மலாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு கசாயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தொந்தரவு வராது. கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. அவ்வளோதான், குடிச்சாச்சுங்க. நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டதுமே 2000-3000 வியூஸ் வந்துட்டுருங்க. இந்த ஒரு 2-3 நாளாக பார்க்கும்போது வந்து ஒரு 10 நாளாக என்னால் வீடியோ போட முடியலைங்க. இதுக்கு முன்னே வீடியோலாம் இந்த ஒரு 10 நாள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2000-3000-4000 வந்துடுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ வந்து எல்லா சப்ஸ்கிரைபரும் பார்க்குறாங்கன்றது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. இதே மாதிரி நம்ம போடுற வீடியோ எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பாருங்கள், இதுக்குள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு இது நல்லா பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பூர்ண குணமானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த சேனலை பார்த்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது இருக்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. நன்றி, வணக்கங்க. ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான். இப்போ நாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது. இந்த ரஸ்னா ஜூஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நல்ல கசப்பு, அது மேலே வந்து மஞ்சப்பொடியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. அகெயின் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாவக்காய் ஜூஸ் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஒரு வீசிங் கண்ட்ரோல் ஆகுதுன்னா இதை வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காமல் வீட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் காலையிலேருந்து வாக்கிங் ஜாக்கிங் போகிறீங்க, ஒரு ரொம்ப இழப்பு எடுக்கிற மாதிரி இருக்குன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டம்ளரில் குடிச்சிட்டு நீங்கள் கிளம்புனா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து க்யூராக இருக்கும். ஸோ இது எடுத்துக்க தான் உங்களுக்கு வந்து நாள் க்யூர் ஆகும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எகைன் வந்து வீசிங் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இனிமேல் வந்தால் கூட வரலாம். ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்தவரை சளி பிடிக்கலாம் டக்குன்னு. ஸோ அதனால் இது மாதிரி சிம்பிளாக வந்து வீட்டில் செஞ்சு அப்பப்போ குடிச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye from Epiclogs. tada bye and take care. ஸோ பைக் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மோட்டோ விலாக் அப்படின்ட்டு APK மோட்டோ விலாக்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலில் வரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கு கொஞ்சம் பிஸி ஒர்க்கில், அதனால் வீடியோ எதுவும் மேக் பண்ண முடியல. ஸோ ஸ்டே டியூன்ட், கண்டிப்பாக வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். பாய்.